வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை வச்சு சூப்பரான தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தட்டை ரெசிபி தட்டை முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இட்லி அரிசி ஒரு 1.5 கப் அளவு எடுத்துக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறிடுச்சு. நான் இது ஊற வைக்கும் போதே ஒரு 5-6 வரமிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கூடவே ஊற வச்சுருந்த இந்த வரமிளகாயும் காம்பு கிள்ளிட்டு இதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா நைஸாக மைய அரைச்சிக்கலாம். நல்லா இது போல் நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுத்து வச்சிடலாங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு உடச்ச பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவை இது மேலே அப்படியே போட்டுடலாங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு அதையும் போட்டுட்டு, ஓமம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இதில் போட்டுக்கலாங்க. போட்டு இதில் ஒரு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக பட்டரும் ஆட் பண்ணிட்டேங்க. வெண்ணெய் இல்லைன்னா நம்ம நெய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். முதல்ல பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாமல் பார்த்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். இது போல் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம இதை சுட்டு எடுக்கிறதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா சுட ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதுலேருந்து இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவு கொதிக்கிற எண்ணெயை இந்த மாவு மேலே ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இது தட்டுறதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு பாலித்தீன் ஷீட் இல்லைனா வெள்ளை துணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாலித்தீன் ஷீட் தான் எடுத்துட்டேன். அதை நல்லா தொடச்சிட்டு எண்ணெயில் நல்லா இப்படி தடவிடலாங்க. தேய்ச்சிட்டு சின்ன பால்ஸ் உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாவுலேருந்து சின்னதாக எடுத்துகிட்டு உருட்டிட்டு இதில் தட்டிடலாங்க. நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். 3-4 இது போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. தட்டிட்டு குச்சியில் எடுத்து நம்ம இது மேலே அப்படி ஹோல் போட்டுடலாம். ஓட்டை போட்டுட்டு காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் ஒரு 3-4 போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இந்த காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டோங்க. வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துட்டு நல்லா செவந்ததும் எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா தட்டையும் சுட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு. ஓசையெல்லாம் அடங்கினதும் எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. நல்ல டேஸ்டான புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை தட்டை
ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டான புழுங்கலரிசி பொட்டுக்கடலை தட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.